வர்த்தக போர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர்த்தக போருங்கிறது நாடுகளுக்கு இடையே நடக்கும் பொருளாதார மோதல். இந்த மோதலில் கண்ட்ரிஸ் தங்களுக்குள்ள இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்கிற பொருட்களுக்கு வரி விதித்து வர்த்தக தடைகளை உருவாக்கிக்குது. உலகளாவிய விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்படும், சர்வதேச உறவுகளும் மோசமடையும். இதனால் நுகர்வோருக்கு பொருட்களுடைய விலை உயரும், வர்த்தகம் குறையும், பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். சுருக்கமாக சொல்லணும்னா வர்த்தக போருங்கிறது நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஆதாயம் பெறுறதுக்கு நடக்கிற ஒரு அழிவுகரமான மோதல்னு சொல்லலாம். இதில் எல்லா தரப்பினரும் பாதிக்கப்படுறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 2 லிபரேஷன் டே அன்னைக்கு இந்த வர்த்தக போரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, இந்தியன் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வர்த்தக போர் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கணும்னா முதல்ல ட்ரேட் டெஃபிசிட் மற்றும் ட்ரேட் சர்ப்ளஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுனா அது ட்ரேட் சர்ப்ளஸ், வர்த்தக உபரின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு கண்ட்ரி இம்போர்ட் அதிகமாக பண்ணுனுச்சுன்னா அது ட்ரேட் டெஃபிசிட், வர்த்தக பற்றாக்குறைன்னு நம்ம சொல்கிறோம். வர்த்தக பற்றாக்குறையில் இருக்க ஒரு நாட்டில் ஏற்படுற விளைவுகள் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய கரன்சி மதிப்பு பாதிக்கப்படும், பொருளாதார வளர்ச்சி பாதிக்கும், வேலைவாய்ப்பின்மை அதிகமாகும். அமெரிக்காவுக்கு வேர்ல்டில் இருக்க நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் பார்ட்னராக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 2024 இந்தியாவுடனான அமெரிக்காவுடைய மொத்த பொருட்களுடைய வர்த்தகம் பார்த்திங்கன்னா $129.2 பில்லியன். இதில் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணினது $41.8 பில்லியன், இம்போர்ட் பண்ணது $87.4 பில்லியன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியராக தெரிகிறது ஒரு ட்ரேட் டெஃபிசிட், கிட்டத்தட்ட $45.7 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை இருக்குங்க. ஏப்ரல் 2 லிபரேஷன் டேரிஃப் டே. ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். மேடை முழுவதும் அமெரிக்க கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. மேலும் ட்ரம்ப் ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வெளியே வந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். சார்ட்ஸ் கொண்டு வந்திருந்தார். அந்த சார்ட்ஸில் இருந்த இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இதுதான். ஒன்று பேஸ்லைன் டேரிஃப், இன்னொன்று ரெசிப்ரோக்கல் டேரிஃப். பேஸ்லைன் டேரிஃப்னா அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கும் பேஸ்லைன் டேரிஃப் காமனாக பொருந்தும். இந்த நாட்டுக்கு இவ்வளோ, அந்த நாட்டுக்கு இவ்வளோன்னு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா நாடுகளுக்குமே 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் டேரிஃபுங்கிறது அமெரிக்காவுக்கு எந்த கண்ட்ரி அதிகமாக டேக்ஸ் விதிக்குதோ அதுக்கு ஸ்பெஷலாக போடுற ஒரு டேக்ஸ்னு வச்சுக்கலாம். 2024 ட்ரேட் சர்ப்ளஸ் மூலமாக, அதாவது அமெரிக்கா கூட உடனான வர்த்தக உறவு மூலமாக 2024 சீனா சம்பாதிச்ச ஒரு லாபங்கிறது பார்த்திங்கன்னா $295 பில்லியன். ஸோ சீனாவுக்கு 34% டேரிஃப் விதிச்சிருக்கிறாரு. அதே யூரோப்பியன் யூனியனுக்கு 20%, வியட்நாமுக்கு 45%, முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு 26% வரி போட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஈரான், வடகொரியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை குறிப்பிடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா ஏற்கனவே சில முக்கிய பொருளாதார தடைகள் இந்த நாடுகள் மேலே விதிச்சிருக்கிறதுனால கூடுதலான இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் டேக்ஸோ இல்லை பேஸ்லைன் டேக்ஸோ தேவையில்லை அப்படின்னு வெள்ளை மாளிகையிலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேரிஃப்லாம் எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும்னு பார்க்கலாங்க. ஸ்பெஷல் 25% டேரிஃப்னு ஃபாரின் கார்ஸுக்கு ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துருச்சு. ஏப்ரல் 5 பேஸ்லைன் டேக்ஸ் 10% அதிகரிக்கிறது நடைமுறைக்கு வருதுங்க. ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 நடைமுறைக்கு வருது. ஏற்கனவே சீனாவுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி 25% டேக்ஸ் விதிச்சிருந்தார் ட்ரம்ப்பு. இப்போ புதுசாக ரெசிப்ரோக்கல் டேரிஃப் மூலமாக 34% விதித்தது மூலமாக சீனாவுக்கு கிட்டத்தட்ட 50% வரி சுமை அதிகரிக்க போகுதுங்க. எந்தெந்த செக்டர்லாம் அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர், ஆட்டோமொபைல், ஸ்டீல், டெக்ஸ்டைல், ஐடி, எலக்ட்ரானிக் கம்போனன்ட்னு முக்கால்வாசி முக்கியமான செக்டர்ஸ் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா உட்பட நிறைய கண்ட்ரியில் ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ், ஐஃபோனுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் வியட்நாம், இந்தியா, சீனா இந்த மாதிரியான நாடுகளில் உற்பத்தி ஆலை அமைச்சு தனக்கு தேவையான ஸ்பேர்ஸை உருவாக்கிக்கிட்டு
திரும்ப அமெரிக்காவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அமெரிக்காவுடனான வர்த்தக உறவில் இருந்த சில நாடுகள், அமெரிக்காவுக்குன்னு டெக்ஸ்டைல் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த கண்ட்ரீஸ் இப்போ புது கஸ்டமரை தேட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படும். ட்ரம்ப் ஆரம்பித்து வச்ச இந்த வர்த்தக போர் கிட்டத்தட்ட 180 நாடுகளுக்கு எதிரானது. 60 நாடுகள் கிட்டத்தட்ட 10% காட்டிலும் அதிகமான வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாயிருக்கு. ஃபார்மா, செமிகண்டக்டர், காப்பர், கோல்டு, எனர்ஜி போன்ற செக்டர்ஸ் பற்றி ட்ரம்ப் குறிப்பிடலை. அதனால் இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டருக்கு இது வரையில் இல்லாத அளவுக்கு நான் டேக்ஸ் விதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வார்னிங், ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப்பு. அதனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஃபார்மா செக்டர் இன்றைக்கி 4% மேலே வீழ்ச்சியோட க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக கிடைச்ச அப்டேட், அதாவது ஏப்ரல் 4 நைட் 10:35 நான் அந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த நிமிஷம் எனக்கு கடைசியாக கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, சீனாவும் யூஎஸ் மேலே 34% பதிலுக்கு பதில் டேக்ஸ் டேரிஃப் அப்ளை பண்ண போகிறாங்க. வர ஏப்ரல் 10 இது நடைமுறைக்கு வரப்போகுது. மே 13 வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கு சீனா. பட் ஸ்டில் ஏப்ரல் 10 சீனாவும் யூஎஸ் மேலே 34% வரி விதிக்க போகுது. முதல்ல சீனா பண்ண வேலை என்னென்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ ரேர் எர்த் மெட்டல்ஸ் தான் யூஎஸில் டிஃபென்ஸ், எம்ஆர்ஐ மிஷின்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கல், இல்லை டெக்னாலஜி, செமிகண்டக்டர்ஸ் இது எல்லாத்துலேயும் உற்பத்தி பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான மெட்டல்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுச்சு சீனா. நம்ம யூஎஸ் ஷேர் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா டவ் ஃபியூச்சர்ஸ் மோர் தென் 1600 பாயிண்ட்ஸ் டவுன் போயிட்டுருக்குது. யூஎஸோட இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸ் எல்லாமே மோர் தென் 1%லேருந்து 4% வரைக்கும் டவுன் சைட் போயிட்டுருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்டில் இப்போ நம்ம இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா சில்வர் 10% லோயர் சர்க்கியூட் போயிடுச்சு. இப்போ 7% டவுனில் இருக்குது. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பர்னு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாமே டவுன் சைடில் இருக்குது. ஸோ வர்த்தக போர் எங்கேயோ இருக்குது, இனிமேல் வருமா வராதா அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. வர்த்தக போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஷேர்ஸில் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறதை விட நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் புது இன்வெஸ்டர், இந்த டிப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டான பை என்ட்ரி கிடைக்கும்போது தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் நல்லா கற்றுக்கணும், மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரைனிங் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், கிரிப்டோன்னு 4 கோர்ஸ் இருக்குது. இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குது. கிரிப்டோ கோர்ஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.